தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் உரிய ஆவணங்களின்றி ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 3,02,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உதவி தேர்தல் அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,50,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த ரவீந்திர ரெட்டி என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கட்டியாவயல் அருகே லாரியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2,02,600 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வாகவாசல் கிராமத்தைச் சேர்ந்த கமல்ராஜ் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 13,28,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோபாலபுரம், சிறுகளந்தை, கோட்டூர் ரோடு ஆகிய பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 13,28,000 ரூபாயை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நாசரத் வெள்ளமடம் சாலையில் உரிய ஆவணங்களின்றி சரக்கு வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 2,76,850 ரூபாயை நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரட்டுப்பள்ளம் அணை பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 64,900 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த ராஜேஷ் நாயக் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஆந்தியூர் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சரக்கு லோடு ஆட்டோவில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,14,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சரக்கு லோடு ஆட்டோ ஓட்டி வந்த ராஜா என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திருவள்ளூர் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3,55,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சாத்தூர் தாயில்பட்டி சாலையில் உள்ள ஊஞ்சம்பட்டி விளக்கில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,20,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று கோபாலபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2,35,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மகேந்திரா பிக்கப் வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ ரேஷன் அரிசியை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கேரளாவுக்கு கடத்தி செல்ல முயன்றபோது பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசியை உணவு பாதுகாப்பு குடிமைப்பொருள் அலுவலரிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருவேறு இடங்களில் 2,12,272 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சேத்தியாத்தோப்பு பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,55,272 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் பொன்னலாகரம் சுங்கச்சாவடி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 57,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை சுங்கச்சாவடி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 6,31,600 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தேர்தல் பறக்கும் படையினர் 7 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். ராஜதுரை நகரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் மலைமுருகன் கருமன் கோவில் அருகில் சித்துராஜபுரம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 7 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரட்டுப்பள்ளம் அணை பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 64,900 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவை சேர்ந்த ராஜேஷ் நாயக் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அந்தியூர் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 24 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர்.
ஆலங்கிணறு விளக்கு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு அவ்வழியாக வந்த சொகுசு கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது கடத்தி வரப்பட்ட விலை உயர்ந்த 12 பீர் பாட்டில்கள் மற்றும் 12 மது பாட்டில்கள் உட்பட 24 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். காரை ஓட்டுநர் கைது செய்து சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 70,000 ரூபாய் மதிப்புள்ள பித்தளை பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வேதாரண்யத்தை சேர்ந்த அஜித்குமார் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 253 டிஃபன் பாக்ஸ், 26 பித்தளை தாம்பூல தட்டுகள் மற்றும் ஜவுளி ரகங்கள் அன்பளிப்பு பொருட்களை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்.